அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பீஃப் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. ருமானா குக்கிங்க்குள்ளார போகலாம். இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. பசங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். கறியை நல்லா அலசிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு வேக்காடு விட்டுருங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஒரு அரை வேக்காடு விட்டுருங்க. அப்போ தான் இந்த சில்லி நல்லா சில்லியாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி வேக வச்சுட்டு இப்போ வாங்க மசாலாவுக்கு போகலாம். ஹாப்பிமா மசாலா தான் எடுத்திருக்கேன். 50 கிராம் ஹாப்பிமா மசாலா எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ தான் பீஃபு, நிறையா இல்லை, 1/2 கிலோ மட்டும்தான். அதுக்கு தான் 50 கிராமு ஹாப்பிமா மசாலா, 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2.5 ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, டீஸ்பூனு 2.5 டீஸ்பூன், அந்த டீஸ்பூனால் 2.5 டீஸ்பூன் மட்டும் கடலை மாவு போட்டுக்கோங்க. நிறைய போட்டுறாதீங்க. கடலை மாவு எதுக்கு போடுறதுன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா தேவையில்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். ஆனால் எங்களுக்கு காரமாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டும் நிறையா சேர்க்கலை, ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா கம்மியான கறின்றதால நிறையா செஞ்சால் நிறையா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சன்றதால கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கேசரி பவுட்ரு சொல்லுவாங்கள்ல, ரெட் சில்லி பவுட்ரு, அந்த ரெட் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எலுமிச்சம்பழம் ஊற்றணும். அது நான் இப்போ ஊற்றலை, மறந்துட்டேன். நல்லா கலந்த பிறகு எலுமிச்சம்பழம் ஊற்றுவோம் பாருங்கள். ஒரு அரை லெமன் மட்டும் ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்றாதீங்க. அரை லெமன் மட்டும் போட்டு நல்லா உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா பெசரி நல்லா கிண்டிக்கோங்க. கட்டி படாமல் நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போ வாங்க, இப்போ அடுத்தது நமக்கு நம்ம வேக வச்சோம்ல, கறி வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பீஃப், அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதில் இந்த மசாலாயை ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? கருவேப்பிலையும் சேர்த்து அதில் உருவி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தான் ரொம்ப இதில் ஹைலைட்டே, கருவேப்பிலை தான். அந்த ஃப்ளேவரோடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுக்கும் ரொம்ப நன்றி. ஓகேங்களா? எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்போ தான் நான் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நிறைய எனக்கு வியூவர்ஸ் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க சேவ் பண்ணிடலாம். நல்லா பொரிச்சிட்டோமா, நல்லா பொரித்து எடுத்துகிட்டு சேவ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. பசங்கள்லாம் விடவே மாட்டாங்க. இதே மாதிரி தாங்க மட்டனுக்கும் சரி, கோழிக்கும் சரி, இதே மாதிரி மசாலாவை நான் சொல்கிற மசாலாவே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா கிடைக்கல அப்படின்னா சிக்கன் 65 கிடைக்கலன்னா சிக்கன் 65 மசாலாவே சேர்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும். இப்போ எங்கள் பையன் சாப்பிட்றான் பாருங்கள், என்ன சொல்கிறான்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.